அடையாறு புற்றுநோய் மைய இயக்குனர் மருத்துவர் கல்பனா அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கலாம். மேம், உலக அளவில் இந்த புற்றுநோய் பாதிப்பு இப்போ எப்படி மேம் இருக்குது? தமிழ்நாட்டிலையுமே புற்றுநோய் மையத்தில் ஒரு முக்கிய மையமாக அடையாறு செயல்படுது. அங்கே எப்படி மேம் இருக்குது? நாங்கள் புற்றுநோய் 72 வருஷமாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். புற்றுநோயில் உலக அளவில் பார்த்தானா புற்றுநோய் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஒரு 30 to 50% பை 2050 இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா நம்ம பொல்யூஷன், நம்ம சாப்பிட்றது, நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பாடில் இருக்கிற கலப்படம், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது எல்லாமே காரணமாக சொல்கிறாங்க. கிளியராக இதுதான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கிறவங்க நல்லா இருந்து கரெக்டாக வீட்டில் குக் பண்ணுறது, சிம்பிள் சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் புற்றுநோய் வந்தாலும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி முழுசாக நம்ம குணப்படுத்த முடியுது. ஆனால் அவங்களுக்கு வேறு ஏதாவது கஷ்டம் இருந்து, உடம்பு சரியில்லை, ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, ரொம்ப சுகர், பிபி இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எவ்வளவோ வருது. இந்த சுகர், பிபி இந்த மாதிரி பற்றா நோயெல்லாம் இருக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு நம்ம உடலை நல்லபடியாக வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மேலா நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து சயின்டிஃபிக்காக நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எதனால இது வருதுங்கிறத ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, கல்ச்சரல் மாதிரி பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட புற்றுநோய் முழுமையாக தீர்க்கக்கூடியது, அதுலேருந்து இயல்பு திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டைமாக கொண்டு வரலாம். எங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ பேர் அவங்க ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வச்சுருக்கோம், வேணால் யூ கேன் ஈவன் பப்ளிஷ். அவங்க வந்து முழுமடமாடே ஒரு 4 வயசு 5 வயசில் புற்றுநோய் வந்து முழுசாக நல்லா ஆகிட்டு இப்போ கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்களோட இருக்காங்க. இன்னும் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டு இதுனா வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்த புற்றுநோய் மாதிரியே வேற யாருக்காவது வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பேசி ஒரு சப்போர்ட் குரூப்பில் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் முழுமடமாக ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணிடலாம். மற்ற நோய்களுக்கு வந்து அறிகுறி தெரியும், தாக்கம் தெரியும். இப்போ புற்றுநோய்க்குன்னு ஏதாவது பேசிக்கான அறிகுறி ஏதாவது இருக்குதா மேம்? பேசிக்கான அறிகுறினா சிலது, இப்போ லங்குனா ஓரளவுக்கு இருமல், ஒரு ஆன்சர் இல்லாத ஒரு வைரல் ஃபீவர் வந்தது, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ட்ரை காஃப் இருந்துக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரியல அப்படின்னு இருக்கலாம். ஆனால் இதுதான் அப்படின்னு எல்லா கேன்சருக்கும் சொல்ல முடியாது. வாயில் ஒரு தொடர்ந்து ஒரு புண்ணு, அது சரியே ஆகலை, அது ஒரு காரணமாக இருக்கலாம். கேஸ்ட்ரைட்டிஸ், எனக்கு ரொம்ப சாப்பிட்டானா எனக்கு ஜீரணிக்க ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு மேலே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தானா நீங்கள் போய் ஒன்று காமிச்சிக்கிறது பெட்டர். அதே மாதிரி கண்டினியூஸாக எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்குது, ஒரு வாரம் கான்ஸ்டிபேஷன், மாற்றி கான்ஸ்டிபேஷன், டயரியா வருது, இதெல்லாம் அறிகுறிகள் சீக்கிரமாக கேன்சர் கண்டுபிடிக்க. அது வந்ததுன்னா அது கேன்சர் தான் கிடையாது, வேறு ஏதாவது காரணத்தினாலும் இருக்கலாம், பட் கேன்சராகவும் இருக்கலாம். ஸோ அதனால தான் சீக்கிரமாக போய் டெஸ்ட் பண்ணிட்டானா, அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். இளம் வயதினரிடையே இந்த புற்றுநோய் பாதிப்பு தாக்கம் எப்படி மேம் இருக்குது நம்ம சமுதாயத்தில்? நம்ம அடல்ட்ஸை கம்பேர் பண்ணால் இளம் குழந்தைங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ரேஷியோ பார்த்திங்கன்னா. ஆனால் குழந்தைங்கள சீக்கிரமாக கண்டுபிடிச்சோன்னா ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணலாம். சில ஏஎல்எல், சில புற்றுநோயெல்லாம் நல்லாவே ஃபுல்லாக ட்ரீட் பண்ண முடியும். இந்த குழந்தைகளில் தான் நமக்கு சக்ஸஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஆனால் இதுக்கு சில குழந்தைங்களுக்கு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் லைக் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்லாம் தேவைப்படுறது. அவங்க ரத்தத்தையே ஃபுல்லாக எடுத்து மாற்றி பண்ணுற மாதிரி தேவைப்படுறது. அது கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்டு. இப்போ ஆனால் கவர்மெண்ட் அளவில் கூட அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அது நம்ம நல்ல ஃப்ரீ ஃபார் த பேஷண்ட்டாக பண்ண முடியுது கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில். இப்போ நம்மளுடைய இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை பொதுமக்களுக்காக இருக்கட்டும், புற்றுநோய் குறித்த ஒரு பேசிக்கான அறிவுரையாக நீங்கள் என்ன மேம் கொடுப்பீங்க? அறிவுரை ஓகே. அறிவுரைனா ஹெல்த்தி லிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வந்து சூஸ் பண்ணணும் ஹேபிட்ஸு. நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங், நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வீட்டில் சமைச்ச நல்ல சத்தான சாப்பாடு, காய்கறி, பழம் நிறையா சாப்பிட்டுட்டு, இந்த அரிசி, கோதுமை இதெல்லாம் கம்மியாக சாப்பிட்டுட்டு, நீங்கள் நான்வெஜிடேரியனாக இருந்தாங்கன்னா ஃபிஷ்ஷு, எக் எல்லாம் நிறையா சாப்பிட்லாம். ரெட் மீட்டை கம்மி பண்ணணும். வெஜிடேரியனாக இருந்தால் அந்த பருப்பு வகைகள், இது பன்னீர் அந்த மாதிரி சாப்பிடணும். ப்ரோட்டீன் ஹையாக இருக்கணும். ரொம்ப கம்மியாக இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸு, பிஸ்கெட்ஸு, சிப்ஸு இதெல்லாம் ரொம்பவே, கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணணும். சமுதாயத்தில் யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த புகைப்பிடிக்கிறது, கூலிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், அது மாதிரி சிகரெட், தண்ணி இதெல்லாம் கட்டாயமாக சொல்லலாம்னா
சிகரெட் பிடிக்கிறது டெஃபினெட்லி அசோசியேட்டட் வித் கேன்சர். சில பேர் சொல்கிறாங்க நான் 20 வருஷமாக 50 வருஷமாக சிகரெட் குடித்தேன் எனக்கு வரவே இல்லைன்னு. நீங்கள் லக்கியாக இருக்கலாம், ஆனால் நிறைய சான்சஸ் புகை பிடிச்சானா கேன்சர் கட்டாயமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. லங்கில் மட்டும் இல்லை, கிட்னியில் வரலாம், யூரினரி பிளாடரில் வரலாம். காரணம் அதோட வர ஆல்கலாய்ட்ஸ் அந்த கிட்னி வழியாக யூரினரி பிளாடர் வழியாக வரதுனால அதுலேயும் ஸ்மோக்கர்ஸ்க்கு கேன்சர் வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு உண்டு. எந்த அளவுக்கு சிகரெட் இருக்கோ அதை விட அதிகமாக இந்த கூலிப்புன்னு சொல்லக்கூடிய பொருளுடைய பயன்பாடு அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பொதுவாக நார்மலாக டாய்லெட்ஸில் நம்ம போய் பார்க்கும்போதே ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அதிகமாக யூஸ் ஆகுது. இது எந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கு மேம் இருக்குது? அந்த நம்ம கூலிப் இஸ் நிக்கோட்டின். அந்த நிக்கோட்டின் தான் காரணமே ஸ்மோக்கில். ஸ்மோக் வந்து நம்ம அந்த என்வாரன்மெண்டல் ஸ்மோக்கிங்கும் ஒரு காரணம், கார்பன் மோனாக்சைடு பாக்கி எல்லாம் இருக்குது. பட் கூலிப்பில் இருக்கிற நிக்கோட்டின் தான் காரணமே இதுக்கு. ஸோ அதனால கூலிப்பும் பெரிதளவில் பாதிப்பு வரும், அதுவும் தொடர்ந்து சாப்பிட்டானா. புற்றுநோய் குறித்த உங்களுடைய முழுமையான தகவல்களுக்கு நன்றி மேம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் வீரகுமார்.